அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி 9/5/2026 நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த டான்செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டான்செட் எம்சிஏ கொஸ்டின் பேப்பரை ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ண உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்த உடனே எப்படி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ அதே மாதிரி எம்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ பார்க்கும்போது அதோட ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் குறி வச்சா எதை விழுண்டா. எஸ் அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஸ்டார்ட் வித் தி எம்சிஏ கொஸ்டின் பேப்பர். ஸோ எம்சிஏ கொஸ்டின் பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலே ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஒரு 5 lines அண்ட் எபோவ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் இந்த 2 கொஸ்டின்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து 2 lines ஆர் 3 lines பார்த்த உடனே டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம இன்டெலெக்டை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட எம்சிஏ கொஸ்டின் பேப்பரில் அவுட் ஆஃப் 100 லாஸ்ட் இயர் வந்து ஈஸியாக 74 marks வாங்க முடிஞ்சதுங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேரண்டி அந்த மாதிரிலாம் வாங்கவே முடியாது. ஸோ அவுட் ஆஃப் 100 நீங்கள் வந்து ஒரு 45 to 50 வாங்கினாலே டீசெண்டான ஸ்கோர். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஜாமெண்ட்ரியிலேருந்து நமக்கு பெருசாக எதுவும் கேட்கல. ஜாமெண்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி லைனில் ஆங்கிள் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. பட் இதே ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், ஸோ அந்த tan 30 degree அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். அது தெரியாத பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் லைனாக 1 by 1 வந்து போகலாம். பட் நிறைய வந்து டைமில் கன்சியூம் பண்ண மாட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எம்சிஏக்கு வி ஹேட் 6 questions. ஸோ அந்த 6 questionஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பென் அண்ட் பேப்பரில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரைட். ஸோ ஈவன் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்சிஃபைடு வெயிட் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருந்துச்சு. எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டைரக்ட் கொஸ்டினாக இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 12, I feel the question number 12 is wrong because உங்களுக்கு வந்து a bag contains 6 black and 5 white balls அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே ப்ராப்ளம் வந்து நம்ம கிளாஸ்லேயும் சால்வ் பண்ணி பார்த்தோம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/11 வரணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ராங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17 அலிகேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின், பெர்மிட்டேஷன் கொஸ்டின். ஸோ அலிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 21600 வருங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ அலிகேஷனோட ஸ்பெல்லிங் ALLI அப்படின்னு வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் வராது. ஸோ லெட் இட் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 and 17 இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ராங். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி வந்து இந்த டைம் நமக்கு வேர்பல் எபிலிட்டியிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குவான்ஸு ரீசனிங்கை வச்சே சோழி முடிச்சு. ஓகே டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 31 கொஸ்டின் நம்பர் 33 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனலாகி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அனலாகி கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே டப்புன்னு உங்களால் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். மற்ற 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் திங்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டைம் கொஸ்டின் நம்பர் 35 கொஸ்டின் நம்பர் 38 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹவவர் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 hours முடிக்க முடியாதுங்க. ரொம்ப இன்டென்சிவாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கூட வந்து நம்மளால் 2 hours முடிக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஒன்லி. ஹவவர் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 39 கொஸ்டின் நம்பர் 54 வரைக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் தான். பட் ஹவவர் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்க அப்படின்னா 125 ஃபேக்டோரியல் டிவைடிங் பை 10^31 gives வாட் ரிமைண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்பரோட குவாலிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 125 ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு 1 × 2 × up to 125 வரைக்கும் வரும். கீழே வந்து 10^31 அப்படின்னா 10 × 10 × 10 × 10. ஸோ அப்போ ஒரு 2ம் ஒரு 5ம் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேலே இருக்க 0வும் கீழே இருக்க 0வும் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். பட் நான் வந்து டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க, டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்.
பிகாஸ் நானும் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன், இப்போ தான் உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐ ஃபீல் இட் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்திருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசில் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ பசில் டைப் ஆஃப் கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு 4 ஹிண்ட் பாயிண்ட் கொடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் அந்த 4 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. பட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி மேப் பண்ணுறக்கே வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத தாண்டி நிறைய டைம் கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு மட்டும் அரை பேஜ் ஒரே ஒரு கொஸ்டின் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த half ஆஃப் த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71 ஒரு ஜாமெட்ரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாமெட்ரி கொஸ்டின் வந்து ஏதோ பார்த்தோன்னே இப்போ ஒரு பெரிய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஆன்சர் வந்து 90 டிகிரி தான். பிகாஸ் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் 180 தான், மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாதுங்க. பட் இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 75, கொஸ்டின் நம்பர் 72 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்பர் சிஸ்டம்ஸ் படிச்சிருந்தா, ப்ரோக்ரஷன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி லிட்டில் டிஃபிகல்ட் ஒன்லி. ஈஸியான கொஸ்டின் பேப்பரில் கிடையாது தாங்க. அண்ட் நமக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அதை பார்க்கும்போது தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்னடா எப்போவுமே ஈஸியாக கேட்பாங்களே, இந்த டைம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒரு பட் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸும் கேட்கல. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினோட கவுண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போவுமே ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we got only how many questions? ஒரு 13 கொஸ்டின்ஸ் என்னமோ இருக்குங்க. பட் எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங், சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மட்டும்தான் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம் த வேர்ட் இஸ் பிரிண்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அரே டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் தான். நான் இந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்மளோட MCA கொஸ்டின் பேப்பரில் டிஃபிகல்ட்டாக பார்த்ததே கிடையாது. இதுதாங்க ஃபஸ்ட்டு டைம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைம் அவுட் ஆஃப் டிஃபிகல்ட்டி லெவல் அவுட் ஆஃப் 5 வந்து நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா 3.5 கொடுக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ கெட் 45 to 50 ரேடர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் மார்க்குங்க. 45லேருந்து 50 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ நார்மல் மார்க். கண்டிப்பாக வந்து இந்த டைம் கட் ஆஃப் எல்லாம் வந்து இதுக்கு நிறையெல்லாம் இருக்காது. லாஸ்ட் டைம் 74-75 மார்க்ஸ் வாங்கினா 99% வந்துச்சு. பட் இந்த டைம் அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸே கிடையாது. நான் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஹவவர் என்னோட அசம்ஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஒன்லி. அண்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈவன் வீ கேன் சே ஒரு 55 மார்க்ஸ் வாங்கினாலே வந்து 99% வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். பட் அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ 45 to 50 இந்த ரேடரில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி MCA வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டீசன்ட் ஸ்கோர் ஒன்லி. எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி இதில் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். பட் டைம் வந்து நிறைய கன்சியூம் ஆகும். கமிங் டு MBA, ஸோ நமக்கு MBA வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே MCAக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த BSc அண்ட் RC இந்த 2 பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போவோம் இல்லையா? எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த BSCயை பார்த்தாலே என்ன தோணும் அப்படின்னா, அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் BSA ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் யூஸ்வலி நமக்கு வந்துட்டு ஒரு 2 pages 3 pagesக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு அழகாக வந்து ஒரே ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபை கொடுத்துட்டு ஒரு 20 கொஸ்டின் வந்து கேட்டுட்டாங்க. அது நம்ம படித்து முடிக்கிறக்கே வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அண்ட் 20 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டியாக நம்மளால் வந்து ஒரு 10 மார்க் வாங்க முடிகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. வேற இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்டு மாதிரி 20 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அந்த லெவலில் தான் இங்கே இருந்துச்சு. டிஃபிகல்ட்டால் எதுவுமே கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேசேஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MBAல எந்த காலேஜ் வேணாலும் சேர்ந்துக்கோங்க, MCAல எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. பட் இந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசேஜ் உங்களுக்கு, ரைட்? ஸோ அது என்ன அப்படின்னா பேசேஜ் நம்பர் 1 அண்ட் பேசேஜ் நம்பர் 3 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான 2 பேசேஜ். ஸோ அதனால் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேசேஜ் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழடி, அந்த கீழடியை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு அந்த கொஸ்டினுக்கு
ரிலேட்டடான அந்த பேசேஜுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் கிடையாது. பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு தமிழ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கீழடி வந்து எந்த டைனஸ்டி கீழே வரும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மயூரியன் எம்பையர், குப்தா டைனஸ்டி, சோழா டைனஸ்டி, இது உங்களுக்கு கேட்ட உடனே தெரியுது. அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க பேசேஜஸ் எல்லாமே. அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸு. பட் அந்த 20ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as per my understanding ஒரு 3 கொஸ்டின் தப்புங்க. கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43, அந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்குது. 47 அண்ட் 50 இது ரெண்டுமே வந்து வென் டயக்ராம், இந்த 2 கொஸ்டினும் தப்பாக இருக்குது. அண்ட் 48 அண்ட் 49 48 அண்ட் 59 இந்த 2 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்ததே கிடையாது. அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 3ல் ஒரு குறைய தவிர மற்றது எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த கொஸ்டின் நம்பர் 41, 42 அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிஜமாவே வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கா, இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு இல்லியூஷனில் இருக்கேனா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் கொஸ்டின் நம்பர் 74 அண்ட் 75 தாங்க, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 74 இஸ் ரைனிங், மழை பெய்யுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா the weather forecast predicts rain, வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள் அவுட் சைட் ஆர் கேரிங் அம்பர்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியில் இருக்கவங்க அம்பர்லாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம ரைனிங்காக இல்லைன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால cannot be determined ஆப்ஷன் டி வந்து மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் வந்து இருந்துச்சு. மற்றபடி வந்து டிஃபிகல்ட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can go to செக்ஷன் 5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. அதுலேயும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. செக்ஷன் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can easily get some 10 to 15 மார்க்ஸ் அந்த ரேடரில் வந்து நம்மளால் வாங்கிட முடியும். அண்ட் அவுட் ஆஃப் 100 MBAல வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு 40 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 99% வரும். இந்த டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் அல்வா மாதிரி இருந்துச்சு, லட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக எழுதுகிறவங்களே வந்து ஒரு 60 மார்க்ஸ் வாங்கிட முடியும். ஸோ 80 மார்க்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் ஈஸியாக வாங்கலாம். ஸோ 99% வாங்கணும் அப்படின்னா we can keep the slab between 75 to 80. 99% வாங்கலாம். ஸோ நீங்கள் 60 and above வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே இட் இஸ் அ டீசன்ட் ஸ்கோர் ஒன்லி. அண்ட் ஹவவர் நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கரமான காம்படிஷன், எல்லாமே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கோர் வரலாம். பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் லெவலில் 75 கொஸ்டின்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை 70 கொஸ்டின் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 70 தான் வந்து டாப் மார்க்காக இருக்கும். எதுவுமே வந்து நம்ம சொல்கிறது தான் ஃபைனல் அப்படின்லாம் கிடையாதுங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் மை பெர்செப்ஷன், என்னோட பெர்செப்ஷன் சொல்கிறேன், கரெக்டாக தப்பா அப்படின்லாம் வந்து தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்சர் கீ. ChatGPT பார்த்துட்டு ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ChatGPT கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 1 1000 சொல்லும். ஸோ அதனால் வந்து ChatGPT கிட்டேயோ ஜெமினி கிட்டேயோ வந்து கேட்காதீங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்மளோட அன்யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணலாம். ஹவவர் அதுவும் ஃபைனல் கிடையாதுங்க, அது வந்து ஒரு டென்டேட்டிவான ஆன்சர் கீ தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுதி அனுப்பலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கொடுப்பாங்க. ஸோ தப்பான மார்க் வந்து அட்டன் பண்ணால் மார்க் வருமா வராதா அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட டெசிஷன் தான் வந்து ஃபைனல். ஸோ ஒருவேளை நீங்கள் தப்பாக எழுதி அது தப்புன்னு சொல்லி நம்ம ஹிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மார்க் கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஹவவர் நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து தப்பு, அதனால அட்டன் பண்ணாமல் விட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ we can try to அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் செக். ஓகேங்களா, ரைட். ஸோ எம்சிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் டிஃபிகல்ட், MBA வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஈஸி, அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஸ்டே கனெக்டட். ஸோ நெக்ஸ்ட் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.